யோசிச்சு பாருங்க. ஒரு 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்தவாதி இன்னைக்கு இந்தியா சந்திக்கிற மிக முக்கியமான கேள்விகளுக்கு எப்படி ஒரு பதிலா இருக்க முடியும்? வாங்க, அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஆமா, இதுதான் நம்மளோட முதல் கேள்வி. பல வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு தலைவரோட கருத்துக்கள் எப்படி இன்னைக்கும் நம்ம சமூகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது? வாங்க, இத தேடி போலாம். முதல்ல இந்திய சமூக நீதியோட ஒரு முக்கியமான அடித்தளம்னு சொல்லப்படுற அந்த புரட்சி நட்சத்திரம் ஜோதிராவ் பூலே பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அவரோட வாழ்க்கையில நடந்த சில முக்கியமான விஷயங்களை பாருங்களேன். 1848ல பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்த காலத்துல அவங்களுக்காகவே ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கிறதே எவ்வளவு பெரிய புரட்சிகரமான செயல், சும்மா நினைச்சு பாருங்க. அதனாலதான் அவரோட பிறந்த நாளை இன்னைக்கு நாம சமூக நீதி நாளா கொண்டாடுறோம். ஆனா புலே வெறும் ஒரு கல்வியாளர் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி அவர் ஒரு முழுமையான சமூக புரட்சியாளர். கல்வி, சாதி ஒழிப்பு, பெண்கள் உரிமைன்னு சமூகத்துல இருந்த எல்லா விதமான ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் ஒரே நேரத்தில் அவர் போராடினார். புலேவோட தாக்கத்தை புரிஞ்சிக்க இந்த ஒரு வரி போதும்னு நினைக்கிறேன். இந்திய அரசியலமைப்பையே உருவாக்குன டாக்டர் அம்பேத்கருக்கே அவர்தான் அரசியல் குரு. இதுவே அவரோட லெகசி எவ்வளவு வலிமையானதுங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி. சரி, புலேவோட வரலாற்று முக்கியத்துவத்திலிருந்து இப்போ நேரடியா நம்ம காலத்துக்கு வருவோம். புலேவுக்கு கல்விங்கிறது விடுதலைக்கான ஒரு கருவி. ஆனா இன்னைக்கு நாம நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கற கல்விக்கே என்ன அர்த்தம் இருக்கு? இப்போ புலேவோட பார்வைக்கும் இன்னைக்கு இருக்கிற நம்ம கல்வி முறைக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய ஒரு இடைவெளி இருக்குங்கிறத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ரெண்டு பார்வைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். புலேவை பொறுத்த வரைக்கும் கல்விங்கிறது சமூகத்தை விடுவிக்கிற ஒரு ஆயுதம். ஆனா இன்னைக்கு கல்வி உடனடியா சம்பாதிக்கிற ஒரு கருவியா மாறிடுச்சு. அதாவது சிந்திக்கிற மனுஷங்களை உருவாக்குறதுக்கு பதிலா இன்ஜினியர், டாக்டர், மேனேஜர்களை உருவாக்குறதுல தான் நாம கவனம் செலுத்துறோம். இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் நம்ம சமூகத்துல இருக்கிற பல பிரச்சனைக்கு ஆணி வேறு. நீங்க யோசிச்சிருக்கீங்களா, ஏன் நம்ம கிட்ட மனித நேயத்தை பத்தி படிக்கிறதுக்குன்னு தனியா பெரிய பல்கலைக்கழகங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு? ரொம்ப சிம்பிள். நம்ம சிஸ்டம் முழுக்க முழுக்க உடனடி வருமானத்தை மையமா வச்சுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதுல லாபம் தராத மனிதநேய படிப்புகளுக்கு சந்தையில மதிப்பு ரொம்பவே கம்மி. அப்போ கல்வியில நாம பாக்குற இந்த பிரச்சனை ஒரு அறிகுறி மட்டும்தான். இதுக்கு பின்னால ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நம்ம சமூகம் உண்மையிலே எதுக்கு முன்னுரிமை கொடுக்குது? சரி, இப்போ இந்த விவாதத்தோட மையப்புள்ளிக்கே வந்துட்டோம். அதாவது நம்ம சமூகத்தோட அடிப்படை மதிப்புகள் பற்றி பேசலாம். ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை நல்லா யோசிச்சு பாருங்க. இதுதான் நம்ம சமூகத்துல இருக்கிற ஒரு பெரிய புதிரே. ஏன் நாம கடவுளுக்கு கொடுக்கிற மரியாதைய சக மனிதனுக்கு கொடுக்க தவறுறோம்? இதுக்கு முதல் காரணம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி மேல நமக்கு இருக்கிற பயமும் நம்பிக்கையும் தான். அந்த பயம் நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்படுற நம்மள மாதிரி ஒரு மனுஷன் மேல வர்றதில்ல. சடங்குகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் மனுஷங்களுக்கு கொடுக்கப்படுறதில்ல. ரெண்டாவது காரணம் நிறுவனமயமாக்கப்பட்ட மதங்கள். அதுங்க நாம அவங்கன்னு ஒரு பிரிவினையை உருவாக்குது. அதாவது நம்ம ஆளு அவங்க வேற ஆளுன்னு பிரிச்சு பார்க்குற மனப்பான்மை வந்துடுது. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் ஒண்ணுங்கிற மனித நேயத்தை விட அவங்க குழுவோட கொள்கைகள் தான் பெருசாயிருது. கடைசியா சுயநலம். நாம கடவுள்கிட்ட வேண்டது கூட பெரும்பாலும் நமக்கு ஏதாவது வேணுங்கிற ஒரு சுயநலத்துக்காக தான். ஆனா மனித நேயத்தோட இன்னொருத்தருக்கு உதவி பண்ணணும்னா அதுக்கு உண்மையான தியாகம் தேவைப்படுது. இந்த இடத்துல தான் மனிதநேயம் அடிக்கடி தோத்து போகுது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஜோதிராவ் பூலேயோட வாழ்க்கை முழுக்க இந்த 3 விஷயத்தையும் எதிர்த்து போராடுறது தான். அதாவது பயம், பிரிவினை, சுயநலம். இது எல்லாத்தையும் தாண்டி மனிதத்தை மையத்துல வைக்கணுங்கிறது தான் அவரோட புரட்சியாவே இருந்திருக்கு. அப்போ கடைசியா நாம நமக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். மனுஷனை மனுஷனா மதிக்கணும்னு புலே ஆரம்பிச்சு வச்ச அந்த புரட்சி இன்னைக்கு முழுசா முடிஞ்சிடுச்சா? இல்ல இன்னும் நாம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கா?